ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவோ சைட் டிஷ் நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எக்கை வச்சு செய்கிற எக் புர்ஜி. இது எக் புர்ஜி வேறு மாதிரி செய்வாங்க. ஆனால் இது நான் வேறு மாதிரி செய்வேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் சைட் டிஷ்ஷு சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கடுகு போட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவு வதக்கிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தனையும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். இது கூடயே ஒரு 3 எக்கையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களாக இருந்தால் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லித்தழையும் பெப்பர் தூளும் தூவி இறக்கி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எக்கு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்கு ஸ்மெல்லோ எதுவுமே அடிக்காது. நம்ம டொமேட்டோலாம் போடும்போது அந்த எக்கு ஸ்மெல்லாம் அது எடுத்துரும். எதுவுமே அடிக்காது. ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு கமன்னு சப்பாத்தி 2 வச்சு நேற்று வச்ச பச்சை பயிரும் எக் புர்ஜி வச்சு சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது கூட நான் இதை மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். இதை செஞ்சு சப்பாத்தி கூட ரோல் பண்ணி நடுவில் 2 கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்ருவேன். பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவா. அதை இது சப்பாத்திக்கு மட்டும்தான் காம்பினேஷனாக அப்படிங்கிறதுல ரைஸுக்கும் ரசத்துக்கு கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண